அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் விலகுவதோடு கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடும் தருணமாகவும் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கைகூடும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 4ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சப்தம பார்வையை தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே பல வகையிலான தொழில் ரீதியான அசுர வளர்ச்சி பெறும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மண்ணில் புதைந்திருக்கும் பொக்கிஷம் வெளிவருவது எப்படி புதையல் யோகம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த பொக்கிஷம் வெளிவரக்கூடிய வேளையில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் எப்படி ஏற்படுகிறதோ அதே போன்றுதான் உங்களுக்குள் புதைந்திருக்கும் திறனை இந்த தருணத்தில் வெளிக்கொண்டு வர போகிறாருங்க. அந்த திறன் புதையல் வெளிவந்தால் எப்படி வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமோ அதே போன்று உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறன் வெளிவருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார நிலையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசியின் அதிபதியான சனியுடன் இணையும் போது தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். குருவுடன் இணைந்தால் மங்களகரமான காரியங்கள் கைகூடும். அதே போன்று சூரியனுடன் இணையும் போது ஆளுமை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சந்திரனுடன் இணையும் போது பணவரவில் இருந்த தடைகள் விலகி பணவரவு கிடைக்கும் தருணமாகவும் பணத்தில் இருந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி உபரி வருமானம் அதிகரிக்கும் நேரமாகவும் அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துவக்கத்திலேயே சந்திரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானுக்கே தெரியாத மிருத சஞ்சீவினி மந்திரம் உள்ளிட்ட பல விஷயங்களை கற்றுத் தேர்ந்த அசுர குருவாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போடக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே சற்று கவனத்தோடு இருந்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு உங்களுடைய வாழ்வில் பணம், காதல், லக்ஷ்மி கடாசம், சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் வேண்டுமென்றால் இந்த ஒரு கிரகம் முக்கியம். அதுதான் சுக்கிர பகவான். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் செல்வ செழிப்பு, அழகு, சுகபோகமான வாழ்க்கை, லக்ஸரியான குடும்ப அமைப்பு, வீடு, வாகனம், இசை, நடனம், நாட்டியம், பல்வேறு வகையான திறமைகளை மேம்படுத்துதல் போன்ற அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இவை அனைத்திலும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆளின் ஒன் கிரகமாக திகழ்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வரும். சுக்கிர மகாதசை 20 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய வேளையில் மிக வலுவாக சுக்கிர மகாதசை இந்த தருணத்தில் நடைபெற்று சாதகமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான நன்மையை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் குதூகலமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உருவாக்குகிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும்.
பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தியின் போது பார்க்கும்போது சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் பணவரவு நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் காதல் வெற்றி பெறும். குடும்பம் சந்தோஷமாக பல நிகழ்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கலை தொழில் ரீதியான வழிகளில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். லவ் அட்டாச்மெண்ட் என்பது அற்புதமாக அமையும் தருணமாக சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். அதே சமயம் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் பாதிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் செலவு அதிகரிக்கும். காதல் பிரச்சனை நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கும். உடல் சுக குறைபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் பல சிக்கல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருப்பதற்கான சூழல் உண்டு. இப்படி சுக்கிரனின் அமைப்பு தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தாலும் கூட தற்போது அவர் ஆட்சி பலம் பெறுவதால் பொதுவாகவே நிறைந்த நன்மை சுக்கிரனின் அருளால் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அருளால் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 4ஆம் இடத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அமைவதோடு பணவரவு அதிகரிக்கும். பணவரவில் இருந்த தடைகள் விலகி செல்வ செழிப்பு உயரும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சேமிப்பு உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. காதல் திருமணத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். காதல் உறவு மிகவும் ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் ஏற்படும். பல நல்ல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திருமணத்தில் பல தடைகள் நீங்கி சுபபோகமான வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் நேரமாக அமையும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவை உடனடியாக நொடிப்பொழுதில் சரியாகி சிறப்பான ஒற்றுமை அமையும். வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சுகபோகமான வாழ்க்கை கிடைப்பதோடு வீடு வாகனம் வசதி வாய்ப்பு போன்றவை சிறப்பாக அமையும். லக்ஸரியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது அழகும் ஸ்டைலும் மேம்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தங்களுக்கென தனி ஸ்டைலை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது பல பணிகளில் சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. மியூசிக், டான்ஸ், ஃபேஷன், ஆக்டிங் என பல துறைகளில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு பல திறமைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்க போகிறது. கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் விலகி மிக அற்புதமான கற்பனை வளம் கிடைப்பதோடு அற்புதமான வளர்ச்சி காணும் தருணமாக இந்த வேளை கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட குடும்ப வருமானம் உயர்வதால் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது கடமையை செவ்வன செய்து வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். தொழிலில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையான பிரச்சனைகள் நீங்குவதோடு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சுக்கிரன் தினம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து கும்பராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதையல் நிறைந்த வாய்ப்புகளும் யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதோடு அன்றைய தினத்தில் வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். தடையில்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும்.